விஜயின் கடைசி படம் அரசியல் படமா? தளபதி 69 அறிவிப்பை பார்த்து குழம்பிய ரசிகர்கள். நடிகர் விஜயோட தளபதி 69 பட அறிவிப்புக்காக ரசிகர்கள் நீண்ட மாதங்களா காத்திருந்த நிலையில இன்றைய தினம் படத்தின் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. KVN நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க உள்ள நிலையில படத்தின் இயக்குனர் H வினோத் அப்படின்றதும் இசையமைப்பாளர் அனிருத் அப்படின்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. முன்னதாக விஜயோட லியோ படமும் ரிலீஸ் தேதியின் படத்தை அறிவிப்புடனே வெளியிடப்பட்டிருந்தாங்க. அதே போல இப்போ தளபதி 69 படமும் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்துல ரிலீஸ் ஆக உள்ளதா அறிவிக்கப்பட்டிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே நடிகர் விஜய் தளபதி 69 படத்தோட சினிமாவிலிருந்து விலக உள்ளதா கூறி இருக்கிற நிலையில இந்த படம் அடுத்த ஆண்டு அக்டோபர் ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜயோட கோட் படம் கடந்த 5ஆம் தேதி சர்வதேச அளவில் திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு. சில கலவையான விமர்சனங்களை இந்த படம் பெற்றுள்ள போதிலும் அது எல்லாத்தையும் படத்துல இடம்பெற்றுள்ள சுவாரஸ்யங்கள் மறக்கடிக்க செய்வதா விமர்சிக்கப்பட்டிருக்கு. பான் இந்தியா படமா வெளியான கோட் படம் மற்ற மாநிலங்கள்ல வரவேற்பை பெறாத நிலையில தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி வர்றாங்க. கடந்த 9 நாட்கள்ல படம் சர்வதேச பாக்ஸ் ஆபீஸ்ல 450 கோடி ரூபாய் கலெக்ஷனை குவிச்சிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங்கின் இடையிலேயே தளபதி 69 படத்தின் அறிவிப்பு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா தளபதி 69 படத்தின் அறிவிப்பை தொடர்ந்து தள்ளி போனது. இந்த படத்தினை H வினோத் இயக்க இருக்கதா முன்னதாகவே தகவல் வெளியான நிலையில தயாரிப்பு நிறுவனம் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் குறித்த அப்டேட்டை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருந்தாங்க. இந்த நிலையில இந்த படத்தை தயாரிக்கும் KVN நிறுவனம் இன்னைக்கு தளபதி 69 படத்தோட அறிவிப்பை எளிமையா வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தின் மூலம் கோலிவுட்டின் KVN நிறுவனம் தன்னோட முதல் தயாரிப்பை மேற்கொள்ள இருக்காங்க. முதல் படத்திலேயே மாசான கூட்டணியோட களமிறங்கி இருக்காங்க. இந்த படத்தை முன்னாடியே சொன்ன மாதிரி H வினோத் தான் இயக்க இருக்கிற நிலையில படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். முன்னதாக விஜய் அனிருத் கூட்டணி மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்த நிலையில விஜயின் இறுதி படத்திலையும் அனிருத்தே இசையமைப்பாளரா களமிறங்க இருக்கிறது ரசிகர்களை ரொம்ப உற்சாகம் கொள்ள வச்சிருக்கு. விஜய்னாலே ஃபேன் பாயா மாறி அனிருத் மாசு காட்டுவார். அந்த வகையில இந்த படத்தின் பாடல்களும் ரசிகர்களை ரொம்ப கவரும் அப்படின்னே எதிர்பார்க்கலாம். இதனிடையே இந்த படம் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்துல ரிலீஸ் ஆக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் நடித்திருந்த லியோ படமும் ரிலீஸ் தேதியோடையே தன்னோட அறிவிப்பை மேற்கொண்ட நிலையில இப்போ அதே பாணிய H வினோத்தும் மேற்கொண்டிருக்காரு. தன்னோட படங்களை சரியான திட்டமிடலோட கொடுப்பவர் தான் H வினோத். முன்னதா அஜித்தோட 3 படங்களை சரியா ரசிகர்களின் நாடி துடிப்பை உணர்ந்து கொடுத்திருந்தாரு. இதே திட்டமிடலுடன் அவர் விஜய் படத்தையும் அணுகுவார் அப்படின்னே எதிர்பார்க்கலாம். இந்த படத்திற்கு சரியா 1 ஆண்டு காலம் இடைவெளி எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. இதனிடையே தன்னோட அரசியல் பணிகள்லையும் விஜய் ஈடுபடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். முன்னதாக இந்த படம் அரசியல் கலவையோட உருவாக இருக்கிறதா கூறப்பட்ட நிலையில இயக்குனர் தரப்புல இது மறுக்கப்பட்டுச்சு. விஜய்க்கான கமர்ஷியல் அம்சங்களோட படம் உருவாக இருக்கிறதாவும் அரசியல் படங்கள் இல்லை அப்படின்னும் கூறப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில இன்னைக்கு வெளியாகியுள்ள படத்தோட அறிவிப்புல ஜனநாயகத்தின் தீபத்தை ஏற்றுபவர் விரைவில் வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால இந்த படம் அரசியல் படமாகவே உருவாகும் அப்படின்றது உறுதியாகி இருக்கு. இதனிடையே இது குறித்து ரசிகர்கள் இந்த படத்தின் அறிவிப்பில் தங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா ஜனநாயகத்தின் தீபத்தை ஏற்றுபவர் அப்படின்னா இது கமர்ஷியல் படமா இல்ல அரசியல் படமா அப்படின்னு பலரும் பல்வேறு விவாதங்களை மேற்கொண்டுட்டு வராங்க.